சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ கங்குவாக்கு ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2 years கழிச்சு சூர்யா அவங்களோட படம் வந்துட்டு தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது சூர்யாவோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆனாங்க. ஸோ நாங்களுமே வந்துட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் வந்துட்டு போனோம். ஸோ ட்ரைலர் பார்க்கும்போதே ஓரளவுக்கு கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்றது உங்களாலே வந்துட்டு கெஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா, இது வந்துட்டு ஃபேன்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்றது சூர்யாவை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிவ்யூக்குள்ளே போயிடலாமா? போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு விவேகம் படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லி உட்காந்து ஏதோ ஒரு பையனை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ட்ரைலர்ல வந்து அந்த பையனை தான் வந்துட்டு ஏதோ வச்சு பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. மோர் ஓவர் இந்த படத்தை வந்துட்டு பார்க்கும்போது மகதீரா படத்தை பாக்குற மாதிரியே லைட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? எனக்கும் அப்படியே ஃபீல் ஆச்சு. அந்த ஸ்டார்டிங் அந்த 10 நிமிஷம் தவிர்த்துக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆமா, ஆக்சுவலா ஒரு படத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு போறாங்களோ அதுதான் வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணும். பட் அந்த 20 மினிட்ஸ் வந்துட்டு பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு. என் லாங்குவேஜ்ல சொல்லணும், கிரிஞ்சி தான். யோகி பாபு காமெடி பண்ற பேர்ல வந்து அந்த கிங்ஸ்லி அவரும் 2 பேரும் தவிர்த்திருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 10 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த போர்ஷனும் தவிர்த்திருக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு திஷா பத்தானி தான் வந்துட்டு ஹீரோயினா போட்டிருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இதுக்கு நார்மலா ஹிந்தில ரிலீஸ் பண்ணல, அதனால போட்டிருப்பாங்க. அதுக்கு பாபி இருக்காங்கல்ல ப்ரோ, பாபி போவாதா ஹிந்திக்கு? பசங்க வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாமரா போட்டாதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனாலதான் அதுக்காக போட்டதுதான் திஷா பட்டானியா? சோ என்னோட கருத்து அதுப்பா, திஷா பட்டானி இல்லாம வேற யாரையாவது போட்டிருந்தா கூட அந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தான் போயிருக்கும். சோ அந்த 20 மினிட்ஸ்ல ஹோல்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா ஹோல்ட் பண்ணல. சோ இதுல பிளாஷ்பேக் போர்ஷன்ல தான் வந்துட்டு ஓகே படத்துக்குள்ளேயே நம்ம உண்மையா என்டர் ஆகுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வந்துட்டு கிடைச்சது. பிளாஷ்பேக் தான் ஆயிடுச்சுங்களா? ஆமா, உங்களுக்கு எதுல ஆச்சு? எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே கொஞ்சம் ஓகே இதுதான் கதைன்ற மாதிரி தெரிஞ்சது. அந்த பையனை முன்னாடியே சாவச்சுன்னா இதான் கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலா ஒரு பையனுக்கும் சூர்யாவுக்கும் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த எமோஷனை வந்துட்டு எப்படியாவது எலிவேட் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு அதை கன்வே பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே வந்துட்டு காட்டிட்டே இருப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு பெருசா வந்துட்டு அந்த எமோஷன் கனெக்டே ஆகல. சூர்யா வந்துட்டு எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. அம்மா சொன்ன வார்த்தையால அவன் வந்து அவங்க பேர் என்ன பேருங்க? வசுந்தரா. அவன் வந்து அண்ணே என் பையனை வந்து காப்பாத்துக்க, நீங்க பாத்துக்கன்னு சொன்னதால அந்த வாக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த வாக்கை காப்பாத்துறாரு. எஸ், எல்லா இடத்துலயுமே அந்த மாதிரிதான். இப்ப கேஜிஎஃப்லாம் வந்துட்டு அம்மா சென்டிமெண்ட் நம்ம பார்த்தது இல்லையா என்ன, பட் இந்த சென்டிமெண்ட் வந்துட்டு பெருசா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. பட் இது மிக்ஸ்டா தான் இருந்துச்சு. சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதுதான். எஸ். சோ இதுக்கு மேல வந்துட்டு படம் எப்படி இருக்கு, பாபி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாபி வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியா இருந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. பட் அவரோட போர்ஷன் நல்லாவே பண்ணியிருந்தாரு. இதுல பெரிய மிஸ்டேக்கா ஒரு லேக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த டப்பிங்குமே ஆக்சுவலா சூப்பரா இருந்தது. பட் பெருசா அவர் பண்ணது வந்துட்டு ரொம்ப அந்த வில்லனுக்கான அந்த பயம் புடுத்துறது அந்த மாதிரி வந்துட்டு பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றது தான் வந்துட்டு. ஆனா 700 வருஷம் கதைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி லாங்குவேஜும் பேசல. சூர்யா வந்து எப்பவுமே பேசுறா போலதான் இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சூர்யா வந்துட்டு எப்பயுமே ஒரு அட்வைஸ் எல்லாம் பண்ணுவார்ல, ஒரு மோட்டிவேஷனலா பேசுவார்ல, அந்த மாதிரிதான் வந்துட்டு டயலாக் போர்ஷனுமே வந்துட்டு இருந்தது. சோ இந்த படத்துல வந்துட்டு முக்கியமா போஸோட கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட கெட்டப்பா இருக்கட்டும், ஒன்றரை கண்ணு வச்சு அந்த மாதிரி நல்லா இருந்தது. அவரோட ஹேர் ஸ்டைல் ஒரு ஹாலிவுட் படம் கூட ஒன்னு பாத்துருப்பேன். ஏதோ ஒன்னு சொல்லிட்டேன், ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ, ஹாலிவுட் படத்தோட இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு சிவா, அதாவது இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு நிறைய காப்பி பண்ணிட்டு எடுத்திருக்காரு. இப்போ நிறைய நீங்க ஹாலிவுட் படம் பாத்தீங்கன்னா அந்த கிளானுக்காக வந்து நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படத்துல வந்து நம்ம பாத்திருப்போம். சோ அந்த மாதிரிதான் வந்துட்டு சூர்யா நம்மளோட கிளானை நம்ம எப்படியாவது வந்துட்டு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நிக்கிற போர்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க கிளானுக்காக வந்துட்டு இப்போ நம்மளோட ட்ரைப்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இங்க வந்துட்டு ஒரு 5 ட்ரைபலோட ஊரை வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ ஒரு ஊர்ல இருக்கவங்களுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இப்போ இந்த ஊர்ல அதாவது பெருமாச்சி ஊர்ல இருக்கிறவங்க வந்துட்டு எப்படின்னா ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. அவங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம், பெரிய போர் வீரர்களா வந்துட்டு இருப்பாங்க. இதே பாபியோட கிளான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நியாய தர்மம்லாம் எதுவுமே கிடையாது, ரத்தத்தாலே தான் குளிப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு கிளான். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளான்ஸை வந்துட்டு சூப்பராகவே வந்து காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை பத்தி முக்கியமா சொல்லணும்னா கேமரா ஒர்க் நல்லா பண்ணிருக்காரு வெற்றி. அவரோட அந்த சிவாவோட படம் எல்லாமே வெற்றி தான் பண்றாரு. விஷுவல் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. எஸ், அது எப்படி நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா, பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கும், இப்போ கரண்டா நடக்கிறது இருக்கும், அதோட கலர்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு சூப்பரா இருந்தது. ஏன்னா பாதி போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுக்குள்ளேயும் தண்ணிக்கு கடியிலையும் தான் வந்துட்டு நிறைய ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபைட் சீக்வன்ஸ் அது சொன்ன ஞாபகம் வந்து அதோட விஷுவல் வேற மாதிரி பண்ணிருக்காரு வெற்றி.
என்னன்னா அந்த ஒரு ஷாட் ஒன்று ஒரு சரியான ஒரு ஃபைட் போகுதுன்னு வச்சுங்க, மழை, அந்த மழையில வந்து அவரோட விஷுவல் பின்னி இருக்காரு. நானும் எதிர்பார்க்கல, என்னடா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அதை விட இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்குல்ல ப்ரோ, கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க. சோ அந்த ஃபைட் வந்துட்டு ரொம்ப பெண்கள்னால வந்து பெண்கள் சப்போர்ட் பண்றீங்க. ஆக்சுவலா சூர்யாவோட ஃபைட்ஸ் நல்லா தான் இருந்தது. அவர் முதல்ல கூட எல்லாம் வந்துட்டு ஒரு சண்டை போடுவாரு. சோ அதுவுமே நல்லா இருந்தது. பட் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஃபைட் வந்துட்டு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு கூஸ்பம்ஸ் ஆயிருக்கும் அதை பார்த்தோன்னே, என்னடா பெண்கள் இந்த மாதிரி பண்ணி. அது அதனால வந்துட்டு எனக்கு அந்த போர்ஷன் வந்துட்டு ரொம்பவே ஒர்க் ஆச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் சிஜி ஒர்க் சொல்லியிருந்தா அதுவும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் பாதி வந்துட்டு உங்களுக்கு சிஜி ஒர்க் தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே எந்த இடத்துலையுமே ரொம்ப ஓவரா பண்ண மாதிரி இல்லை. இதுல ஓவரா பண்ணது என்ன அப்படின்னா, இந்த எமோஷனை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ண விஷயம் தான் வந்துட்டு கொஞ்சம் ஓவரா இருந்தது. அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அதுதான் மேட்டர். ஸோ இதோட கிளைமேக்ஸ் வந்துட்டு எதை நோக்கி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். அதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்குங்க. அந்த ட்விஸ்ட் வந்து நீங்க படத்தை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்போ நீங்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கும் போதே பாதி பேர் பார்த்துட்டே இதுதானடா அப்படின்னு வந்து சொல்லி நிறைய பேர் ரிவீல் பண்ணிருப்பாங்க. எஸ், நிறைய பேர் நீங்க புதுசா பாக்குறேன்னா அப்படியே படத்தை பார்த்துட்டு சொல்லுங்க. எஸ், படத்தை பார்த்துட்டு நீங்க வந்துட்டு எப்படி இருந்தது, இல்ல வந்துட்டு இந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட். ஆக்சுவலா இந்த ட்விஸ்ட்டுமே வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. என்னடா படம் இப்படியே முடிஞ்சிருமா, இதுக்கா இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இருந்தது. கதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிங்க, நீங்க இப்ப சொல்றீங்க செகண்ட் ஹாஃப்ல. இல்ல அது எதுக்காக கொண்டு போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியவே இல்ல ப்ரோ. சோ அத வந்துட்டு யோசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எண்ட்ல வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இருந்தது. சோ அது வந்துட்டு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். வேற என்ன சொல்லணும்? டிஎஸ்பியோட மியூசிக் பத்தி சொல்லியே ஆகணும். ஸோ பாட்டு வந்துட்டு எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இது அடிக்கடி வந்துட்டு இந்த ட்ரைப்ஸ் அப்படிங்கிறதுனால ஓய் ஓய்னு கத்திட்டே இருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சு. எனக்கு ஒரு போர்ஷன் வந்துட்டு டவுட்டே வந்துருச்சு, சூர்யா ஃபேன்ஸ் வந்துட்டு கத்துறாங்களா இல்ல அந்த சவுண்டே வந்துட்டு அப்படி கத்துற மாதிரி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கேட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல படத்துல வர சவுண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த படத்தை டிஎஸ்பி போட்டதால ஜிவி போட்டுதான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஹிஸ்டாரிக்கல்க்குனா வந்துட்டு அவர் ஒரு ஜிவி வந்து அவர் ஒரு செட் பண்ணிட்டாரு. ஹிஸ்டாரிக் நான் வந்து ஒரு இடத்துல நிக்கிறேன்ற மாதிரி. எனக்கு டிஎஸ்பி செட் ஆகல. உங்களுக்கு எப்படி? எனக்கு செட் ஆச்சு. ஆக்சுவலா வந்துட்டு பாட்டு எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்தது. அந்த சவுண்ட் எல்லாமே வந்துட்டு தியேட்டர்ல கேட்கும் போது இன்னுமே வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆச்சு டிஎஸ்பி. நீங்க படத்துல 3D ல பாத்தீங்க 2D ல பாத்தீங்களா? நான் 2D ல பார்த்தேன். நான் வந்து 3D. நீங்க 3D ல பாத்தீங்க. 3D ல பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அது அந்த கண்ணாடி இன்னும் கழட்டாம வச்சிருக்காங்க, அதனாலதான் விஷுவல்லாம் அப்படி இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி வருது. சரி, நான் 2D ல தான் பார்த்தேன். 2D லயுமே வந்துட்டு படம் நல்லா தான் இருந்தது பாக்குறதுக்கு. ஓகே, இதுக்கு மேல கங்குவா படம் எப்படி இருந்தது நான் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தியேட்டர்ஸ்ல வந்துட்டு ஓடி. கண்டிப்பா சூர்யாக்காக படம் பார்க்கலாம். ஏன்னா நான் சூர்யாவோட மிகப்பெரிய ஃபேன். அவருக்காக படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா 2 வருஷம் படம் ரிலீஸ் ஆகாத இருந்தது. அவருக்காக போய் படத்தை பார்க்கலாம். சோ அப்படி போய் பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லி நீங்க என்னைய கேட்டீங்க அப்படின்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். தலைவர் ரசிகர் அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க சூர்யாக்காக பாருங்க. அப்படி கிடையாது, ரொம்ப உங்களுக்கு கத்துற மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு பிடிக்காது, ரொம்ப இந்த பிளட் வயலன்ஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இன்னும் இந்த படத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க தியேட்டர்ஸ் போய் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு எங்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்க, இவங்களையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோல பார்க்கலாம். until it's bye from தேன்மொழி. Bye bye.